ஹாய் ஆல் சிக்கன் மலாய் டிக்கா நம்ம அவன்லேயும் பண்ணலாம். சப்போஸ் அவன் இல்லை அப்படின்னா கடாயிலையும் செம்ம டேஸ்டியாக பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கை கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறேங்க. கேஷ்யூவை நான் ஹாட் வாட்டரில் 5 to 10 minutes சோக் பண்ணி தான் ஆட் பண்ணேன். அப்போ தான் ஈஸியாக கிரைண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் ஜூஸ், ஒரு கை கொத்தமல்லி தழை. இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நம்ம சிக்கன் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டிலேயே பண்ணலாங்க. நான் அப்படி தான் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பன்னீரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணால் எனக்கு இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி டெக்ஸ்டர் கிடச்சிருச்சுங்க. நீங்கள் வேணும்னா ரெடிமேட் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. இது நல்லா ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கன்வெக்ஷன் மைக்ரோவேவ் அவனில் டர்ன் கிரில் மோடில் 5 minutes செட் பண்ணியிருந்தேங்க. ஆக்சுவலாக எனக்கு ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்போ கடாயில் பண்ணது தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கடாயில் நீங்கள் 10 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. அப்பப்போ மூடி போட்டு எடுத்து அப்பப்போ சிக்கன் பீசஸை திருப்பி திருப்பி விட்டிங்கனாலே ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆயிருங்க. க்ரீமி டெக்ஸ்சரும் எனக்கு கடாயில் தாங்க கிடச்சிது. உங்களுக்கு கடாய் ஆர் அவன் எதில் நல்லா இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரீலில் பார்க்கலாம். பை பாய்.